என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நெருங்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதி 15. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மனோபாலா சாரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பிறகு அவர்கள் பின்னால் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்த ரதிகா அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை அறிந்து துடித்து போனாள். நல்ல ஒரு மனிதரின் மரணத்திற்கு தான் காரணமாகிவிட்டோமே என்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவள் மனதில் ஏறி அமர்ந்து பாடாய்படுத்தியது. அவர் எதற்காக சென்னை வர வேண்டும்? சென்னையில் வந்தவர் எதற்காக இந்த அலுவலகத்தை வாங்க வேண்டும்? வாங்கினாலும் எதற்காக தன்னிடம் ஒரு தனி பாசத்தை வைக்க வேண்டும்? எதற்காக தன் மீது அக்கறை கொண்டு தனக்காக தன்னிடம் பேச வேண்டும்? அதோடு விட்டிருக்கலாமே. அனைத்தையும் தாண்டி அவர் மனதிற்குள் ஒளிந்து கிடக்கும் அந்த அந்தரங்க ரகசியத்தை எதற்காக தன்னிடம் கூற வேண்டும்? கூறியவர் என் மகனை விட்டு விலகிச் செல் என்று கூறியிருந்தால் நான் அப்படியே சென்றிருப்பேனே. ஆனால் அதை எதையும் செய்யாமல் தனக்காக அவர் ஏன் உயிரை விட வேண்டும்? இதை அவள் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. 1000 ஏழைகளை வாழ வைக்கும் மனோபாலா சார் தனி ஒரு மனுஷியான தனக்காக எதற்காக இப்படி உயிரை துறக்க வேண்டும்? அவர் உயிரோடு இருந்திருந்தால் எத்தனை உயிர்கள் வாழ்ந்திருக்கும். இந்த அளவு உயர்ந்த ஒரு மனிதர் இன்று இதோ அவளுக்காக, அவளது காதலுக்காக பிணமாக கிடக்கிறார். அதை நினைக்க நினைக்க ரதிகாவுக்கு அவள் மீதே ஒரு கோபம், வெறுப்பு. உன்னுடைய காதல் அந்த உயர்ந்த மனிதருடைய உயிரை விட பெருசாடி? அவள் மனம் அவளிடம் கேட்கிறது. இல்லை என்று உறக்க கத்தி அழ வேண்டும் போல் அவளுக்கு தோன்றுகிறது. ஆனால் அவளது ஒரு சிறு அசைவு கூட அவர் பெயரை களங்கப்படுத்திவிடும் என்பதால் பொங்கி வந்த அழுகையை மிகவும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்தியவள் தீரன் வரும் வரை மருத்துவமனையிலேயே இருள் சூழ்ந்த அந்த மரத்தடியில் சென்று நின்றாள். பாய்ந்து வந்த மருதீரனின் காரை கண்டதும் அவளால் அவளது அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஓடி சென்று ஒரு குளியலறைக்குள் புகுந்து வாய்விட்டு கதறி அழுதாள். அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு விட்டாள். வீட்டை அடைந்து படுக்கையிலும் வீழ்ந்தாகிவிட்டது. ஆனால் அவளால் எப்படி உறங்க முடியும்? மனோபாலா சார் பெயரை களங்கப்படுத்தி தீரனோடு தான் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்ன? இத்தனை காலம் தீரனின் நினைவுகளை மனதில் சுமந்து அல்லவா வாழ்ந்து கொண்டிருந்தாள். இனியும் அவளால் அப்படி வாழ முடியும். பிறகு எதற்காக மனோபாலா சார் கூறியது போன்று அவரை பற்றி தீரனிடம் கூறி அவனோடு நான் சேர வேண்டும்? தீரன் அவன் அப்பாவை மனதின் உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பான். அந்த இடத்திலிருந்து அவரை ஏன் கீழே இறக்க வேண்டும்? உறக்கத்தை இழந்து இரவு முழுவதும் இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தவள் இறுதியில் தீரனிடமிருந்து தான் விலகியே இருப்பது என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். மனோபாலா சார் இறந்த அன்று தான் அலுவலகம் சென்றதை யாரும் பார்க்கவில்லை. அது அப்படியே இருக்கட்டும். அவரை பற்றிய அந்த கசப்பான உண்மைகள் தன் மனதிலேயே சமாதியாகி விடட்டும் என்று அவள் நினைத்துக் கொண்டாள். மறுநாள் மனோபாலா சாரின் மரணம் நாடு முழுவதும் காட்டு தீயாக பரவி இருந்தது. அலுவலக ஊழியர்களோடு தீரனின் வீட்டிற்கு துக்கம் விசாரிக்க செல்ல வேண்டும் அல்லவா? அதற்காக தயாராக வேண்டும். அவள் குளிப்பதற்காக உடைத்தவளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்றாள். குளிக்க தயாராகும் போதுதான் கழுத்தில் அருந்த கயிறு மட்டுமே இருக்கிறது. மோதிரத்தை காணவில்லை. அதை கண்டு அவள் நடுங்கினாள். அது எங்கு போனது? அப்போதுதான் நேற்று நடந்த நிகழ்வுகள் அவள் மனத்திரையில் ஓடி வந்தது. ஐயோ, கண்டிப்பா மோதிரம் மொட்டை மாடியில தான் இருக்கும். அது தீரன் கைக்கு கிடைக்கவே கூடாது. என்ன பண்றது? இப்ப அங்க போகவும் முடியாது. போலீஸ் காவல் இருக்கும். மொட்டை மாடிக்கு போகவே முடியாது. என்ன பண்றது? அந்த மோதிரம் யார் கைக்காவது கிடைச்சிருக்குமா? நான் மாட்டிப்பேனா? நான் மாட்டிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா மனோபாலா சார், அவரை பத்தின உண்மை கண்டிப்பா வெளியே வரக்கூடாது. அவள் மனம் தவிக்க, நீ ஏன் பயப்படுற? அந்த மோதிரம் உன்னோடதுன்னு கண்டுபிடிக்க யாராலையும் முடியாது. அந்த மோதிரத்தை நீ விரல்ல போட்டிருக்கலையே. அது மட்டும் இல்ல, அதுல இருக்கிற டீன்ற அந்த எழுத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி இருக்கும் போது உன்னை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்று அவள் மனதின் மூலையிலிருந்து யாரோ கூறுவது போல் இருக்க, அவள் வேக வேகமாக தயாராகி அலுவலக ஊழியர்களோடு தீரனின் வீட்டிற்கு வந்தாள். தீரனின் அம்மாவும் அக்காவும் மனோபாலா சாரின் அருகில் அமர்ந்து அழுவதை கண்டதும் அவளுக்கும் துக்கம் தொண்டையை அடைத்தது. ஒரு ஓரமாக நின்று அவளும் அழுதாள். அப்போது அவளது விழிகள் தீரனை தான் தேடியது. வேதனைகள் அனைத்தையும் மனதில் மூடி வைத்துக் கொண்டு தன் அப்பாவின் இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான். அவன் முகத்தை பார்க்க பார்க்க அவள் வேதனை இன்னும் அதிகமானது. ஒரு வழியாக சடங்குகள் அனைத்தும் முடிந்து வீடு வந்து சேர்ந்து விட்டாள். ஆனால் ஊழியர்களை விசாரிக்க வேண்டும் என்றும் அதற்காக அவர்கள் நாளை காலை 9 மணிக்கு அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜை கண்டதும்
அவள் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அந்த மோதிரம் யார் கையிலாவது கிடைத்திருக்குமா? தீரனிடம் தான் சிக்கிக் கொள்வோமா? இப்படியாக அவள் மனம் தவியாய் தவிக்க அவள் ஒரு ஆட்டோ பிடித்து நேராக அலுவலகம் வந்தாள். அலுவலகத்தை நெருங்கும் போதே அலுவலக வாசலில் போலீஸ் காவல் இருப்பதை கண்டவள், அண்ணே இங்க நிப்பாட்டுங்க போதும் என்று கூறி அங்கிருந்த ஒரு கடை வாசலில் இறங்கிக் கொண்டாள். அது ஒரு சிறு கடை. அனைவர் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, 1-2 திங்ஸ் வாங்கணும், வேற எங்கேயும் அது கிடைக்காது, இங்கதான் கிடைக்கும் என்று கூறிவிட்டு அந்த கடைக்குள் சென்றவள் தேவையில்லை என்றாலும் 1-2 பொருட்களை வாங்கி கொண்டு அதே ஆட்டோவில் திரும்பி வீட்டிற்கு வந்துவிட்டாள். மறுநாள் விசாரணைக்கு வந்தவள் நினைத்தது போன்றே தீரனிடம் சிக்கியும் விட்டாள். இப்போது இதோ தான் அவன் அப்பா மரணத்திற்கு காரணம் என்பதை தானே கூறியாகிவிட்டது. இனி என்ன நடக்கப் போகிறது அவளுக்கு தெரியவில்லை. தீரன் தன்னிடம் எவ்வளவு கோபம் கொண்டாலும் அதை அனைத்தையும் தீரனுக்காகவும் அவன் அப்பாவுக்காகவும் தாங்கிக் கொள்வது என்று அவள் முடிவு செய்து விட்டாள். இதே நேரம் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்த தீரன் தன் செல்போனில் சேவ் செய்து வைத்திருந்த அப்பா மரண சடங்கு வீடியோவை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனது கவனம் முழுவதும் ரதிகா மீதுதான் இருக்கிறது. இந்த வீடியோவை இதற்கு முன்பு பலமுறை அவன் பார்த்து விட்டான். சந்தேகப்படும்படியாக யாராவது அப்பா மரணத்திற்கு வந்து செல்கிறார்களா என்று மிகவும் உன்னிப்பாக அவன் பார்த்து விட்டான். யார் மீதும் அவனுக்கு சந்தேகம் வரவில்லை. ஒவ்வொரு முறையும் வீடியோ பார்க்கும் போது ரதிகா மீது மட்டும்தான் அவனுக்கு சந்தேகம் வந்தது. இப்போது அவன் முழு கவனமும் ரதிகா மீதுதான் இருக்கிறது. தன் அம்மா அக்காவை கண்டு அவள் கலங்குவதும், தனியாக சென்று சுவரில் சாய்ந்து அழுவதும், அழுது கொண்டே அவள் விழிகள் அவனை தேடுவதும், அவனை கண்டதும் அவள் முகம் இன்னும் வேதனையில் துடிப்பதும் அனைத்தும் அந்த வீடியோவில் மிகவும் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. அனைத்தையும் ஜூம் செய்து பார்த்து அவளது வேதனையின் தீவிரத்தையும் உண்மை தன்மையையும் உணர்ந்தவன் அவனது அப்பா பாதம் தொடும் அந்த காட்சியை பலமுறை பார்த்து விட்டான். அப்பா காலை தொட்டு அவள் வணங்கும் போது அவள் விழிகளில் இருந்து விடும் கண்ணீர் முத்துக்கள் அவன் அப்பா பாதத்தை தொடுகிறது. இவை அனைத்தும் ரதிகா குற்றமற்றவள் என்று தீரனுக்கு உணர்த்துகிறது. ஆனாலும் அவன் அப்பா அவளால் தான் தற்கொலை செய்து கொண்டதாக அவளை கூறும்போது அந்த காரணத்தை அவன் அறிய வேண்டும் அல்லவா? தன் குடும்பத்தை உயிராக நேசித்த அப்பா எதற்காக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? அதற்கு என்ன அவசியம்? அந்த காரணத்தை அறியாமல் இருந்தால் அவன் மனம் எப்படி ஆறும்? பாதி உண்மையை கூறியவள் மீதியை கூற தயங்குவது ஏன்? அதை அவள் சொல்லியே ஆக வேண்டும். சொல்லவில்லை என்றாலும் ஒரு மகனாக அந்த உண்மையை கண்டுபிடிப்பது தன் கடமை என்று அவன் நினைக்கிறான். செல்போனை அணைத்து படுக்கையில் போட்டுவிட்டு விழி மூடியவனின் கண்முன் அப்பாவின் முகம். அவர் இழப்பை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் விழிகள் நிறைந்து வழிகிறது. இதே நேரம் அம்மா மஞ்சுளாவை அழைத்து தீரனின் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அவளுக்கும் மகிழ்ச்சி. அம்மா, அவன் கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வச்சிடலாம் என்று அவளும் கூற, ஆமாம்மா, 2 மாசம் கழிச்சு அவங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம். அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் தான். ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. 2 மாசத்துல என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு என்னுடைய வேலையையும் ரிசைன் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஃப்ரீ ஆயிடணும். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க ஆபீஸ் பொறுப்பு என்னுடையது. நாளைக்கு ஜோசியரை பார்த்து முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கணும், ரதிகா வீட்டுக்கும் தெரியப்படுத்தணும் என்று கூறிதான் அழைப்பை துண்டித்தார். மறுநாளே தீரன் ரதிகா திருமண நாள் நிச்சயிக்கப்பட்டது. திருமண ஏற்பாடுகள் ஒரு புறம் நடந்தேறி கொண்டுதான் இருக்கிறது. தீரனின் மனம் மட்டும் அப்பா மரணத்தின் காரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பாவுக்கு டைரி எழுதும் பழக்கம் முன்பு இருந்தது அவனுக்கு நினைவு உண்டு. ஆனால் சில காலமாக அப்பா அதை நிறுத்திவிட்டார். டைரி எழுதும் பழக்கம் உள்ள ஒருவர் அதை நிறுத்திவிட்டாலும் வாழ்க்கையில் நடந்தேறும் மிக முக்கியமான தருணங்களை குறித்து வைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. அப்படி ஒரு எண்ணம் அவன் மனதில் உதயமாக அம்மா இல்லாத ஒரு நாள் அந்த வழியிலும் அப்பா அறையை பரிசோதித்து விட்டான். ஆனால் எந்த தடயமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. கோவில்பட்டி வந்து தங்கள் வீட்டையும் பரிசோதித்து விட்டான். அப்பாவின் பழைய டைரிகள் அப்படியேதான் இருக்கிறது. அதை திறந்து வாசிக்கும் போது அது எந்த ஒளிவும் மறைவும் இல்லாத ஒரு டைரியாக அவனுக்கு தோன்றவில்லை. சில மறக்க முடியாத நிகழ்வுகளை மட்டுமே எழுதி வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். இப்படியே தன் வேலைகளையும் அதன் இடையில் அப்பா மரணத்தின் காரணத்தையும் தீரன் தேடி அலைய அவனது திருமண நாளும் வந்து சேர்ந்தது. மிகவும் எளிமையாக கோவில்பட்டியில் இருக்கும் அவர்களது குலதெய்வ கோயிலில் வைத்து ரதிகா கழுத்தில் தீரன் தாலி கட்டினான். மிகவும் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே இருபுறம் இருந்தும் அழைக்கப்பட்டிருந்தனர். தீரனின் திருமணத்திற்கு 2 நாட்கள் முன்புதான் அம்மா அவரது வேலையை ராஜினாமா செய்திருந்தார். இனி அலுவலக பொறுப்புகள்
அவர் கையில் பத்திரம். திருமணம் முடிந்து தீரனின் வீட்டில்தான் விருந்து நடந்தேறியது. விருந்து முடிந்து ரதிகா வீட்டார்தான் முதலில் விடை பெற்றனர். அனைவரும் சென்ற பிறகு ரதிகாவை அழைத்து தன் அருகில் அமர்த்திய அம்மா, ரதி, நான் இனி சென்னை வரமாட்டேம்மா. இங்க இருந்து நம்ம பிசினஸ் எல்லாம் பாத்துக்க போறேன். சென்னை ஆபீஸ உன்னுடைய பொறுப்புல விடுறேன். தீரன் வேலைக்கு போயிட்டா நீ தனியா வீட்டுல இருந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆபீஸ நீ பாத்துக்கிற. அதுக்காக தீரனை மறந்துடாத. அவனையும் நீ தான் பாத்துக்கணும். அது உன்னுடைய பொறுப்பு. அவனுக்கு அவன் அப்பானா உயிர். அவருடைய இழப்ப அவனால இப்பவும் ஏத்துக்க முடியல. அந்த வலியும் வேதனையும் அவன் மனசுல இருக்கு என்று கூறும்போது அவர் விழிகள் கசிந்தன. அவர்கள் அருகில் அமர்ந்திருந்த மஞ்சுளாவின் விழிகளும் கசிந்தது. ஒருவராலும் அவரது இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அந்த கண்ணீர் கூறுகிறதே. அவளுக்கும் அழுகை வந்துவிட்டது. அதை கண்ட தீரனின் அம்மா, என்ன ரதி இது? எங்களுக்கு நீ ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா நீயும் சேர்ந்து அழறியம்மா. சரி, கண்ணை துடைச்சுக்க. அவள் கண்ணீரை துடைக்க, தீரன் ரூமுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நீ போய் அவனை பாரு என்று அவர் கூற அவள் எழுந்து மாடிக்கு சென்றாள். பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.